வீலிங் பண்ணுறாருப்பா. நம்ம காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிட்டோம். நம்ம ஏரியாவில் பார்த்தோன்னா பெட்ரோல் பங்கு ஓப்பனில் இருக்குது, ஆனால் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் போடணும்னு சொன்னால் எந்திரிக்க மாட்டுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிபே வந்து 6 மணிக்கு மேலே தான் ஜிபேவான். அதனால் வந்து ரொம்ப தூரம் நாங்கள் போயிட்டு யூட்டர்ன் பண்ணி ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டு திருப்பியும் இந்த பக்கம் போகிற ரோடுக்கு போகிறோம். நம்ம காலைல கிளைமேட் பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த ஆரஞ்சு கலராக அந்த ஸ்கைலாம் பாருங்க, சூப்பராக இருக்குது. நம்ம இந்த வழியாக ஈஸியாக போகிறோம். இப்போ நம்ம சித்தாம்பூர் வழி இது கரெக்டாக இதுலேருந்து 20 கிலோமீட்டர் வரும். கரெக்டாக அந்த கல்பாக்கம் ரோடு பிடிக்கிறதுக்கு 20 கிலோமீட்டர் வரும். நம்ம வந்து கரெக்டாக கல்பாக்கம் பிரிட்ஜ் வந்துட்டோம். கல்பாக்கம் பிரிட்ஜ் தானே இது? கல்பாக்கம் பிரிட்ஜ் வந்துட்டோம் நம்ம இப்போ. கல்பாக்கம் பிரிட்ஜ், கடலூர் பிரிட்ஜ். இங்கேருந்து போயிட்டு ஒரு டீ கடையை பார்த்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். நம்ம ஆவி பறக்குதுப்பா, சக்கரடியிலே போட்டுருக்காங்க. எல்லாம் போகிறாங்க இப்போ தான். கைஸ் நம்ம டீ குடிச்சிட்டோம். இப்போ வந்து பைக்கர்ஸ் எல்லாம் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க இந்த பக்கம். நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம எம்டிகே போவோம். அங்கே போனால் பைக் எல்லாமே அங்கே நிற்குங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டி போட்டுக்கோ. சரி நான் போட்டுக்கிறேன், அது போடு. நீ போடு, கண்டி போட்டுக்கோ. கண்டி போட்டுக்கோமா நீ. போகிறாங்க கைஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு நிஞ்சா 3 என்னன்னு போயிட்டு இருக்கு இப்போ. Please fasten your seat belt. நம்ம கிட்ட வந்துட்டோம் இப்போ. இந்த பிரிட்ஜ் தான், அந்த பிரிட்ஜ் பக்கத்துல வந்து ஒரு போட்டிங் ஹவுஸ் இருக்கும். இங்கே தான் வந்து பைக்கர்ஸ் மீட்டிங் பாயிண்ட். அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க, இது பழைய பிரிட்ஜ். பாருங்க, இந்த போட்டிங் ஹவுஸ்ல தான் வந்து எல்லா பைக்கர்ஸும் வருவாங்க இப்போ சண்டே. நம்ம அங்கே தான் போகிறோம் இப்போ. ஆடி வந்துட்டு இருக்காங்கப்பா, பைக்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்துட்டோம், நம்ம என்ட்ரி ஆக போறோம். சிக்கன் பிரியாணி 99 ஒன்லி போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எம்டிக்கு வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக பைக்கர்ஸ். ஆனால் இன்றைக்கி கம்மியாக வந்திருக்காங்களா, இதுக்கப்புறம் வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து இருக்கிற பைக்ஸ் நான் கவர் பண்ணுறேன், பாருங்களேன். வாங்க வரேன் சாவி எடுத்து வரேன். இருறா, கை பார்த்து இந்த பக்கம், இந்த பக்கம் இங்கே வைக்கக்கூடாது கையை. இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணா, பொறுமையாக க்ளோஸ் பண்ணி. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ஆகஸ்ட் 15, இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 16. அதனால் வந்து சண்டேயில் யாரும் வரல இந்த பக்கம். ஓகே. அதனால் வந்து இன்றைக்கி ரைடர்ஸ் வந்து ரொம்ப கம்மி பேர் வந்திருக்காங்க. ஏன்னா நேற்றே வந்து ரைடர்ஸ் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி கம்மியாக தான் வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து கவர் பண்ணிட்டுருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம வந்து இந்த போட் ஹவுஸ் வந்து இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க இந்த பக்கம். இல்லை விழுந்துட்டேன் நான். என்ன பண்ணுறது, அந்த பக்கம் வரலான்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்துட்டேன் நான். இந்த பக்கம் வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் நான். பார்த்தா கீழே உடஞ்சி கீழே விழுந்து பாருங்க.
பைக்கர்ஸ்லாம் வரானுங்க, செம்ம ஸ்பீடு வரானுங்க. Apirla RS34 C900 லைட்ஸில் வர செம்ம சூப்பராக இருக்குது. Creep, whispers of the city, secrets they keep underneath the street lamp, steady burn. சரி அழுக்கூடாது, ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது, தெரியுமா தெரியாது. அங்கே பாரு பைக் எவ்வளோ வந்திருக்கு, அதை பார்க்காம ஃபோன் பார்த்துருக்கேன். இங்கே பின்னாடி பாடுறா, நிறைய பேர் வந்துருக்காங்க பண்டிகை. பரவாயில்லையே. நான் நினச்சேன் நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே. நான் நினச்சேன் நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே வரமாட்டாங்க போல. நீங்கள் நினச்சிடானே நான் நேற்று வந்து ரவுண்ட்ஸ் போயிருப்பாங்க, பார்த்தா இன்றைக்கி வந்துருக்காங்க. பரவாயில்ல. அது டுக்கட்டிப்பா, அது போதில்ல ரெக்கார்டு வந்து டுக்கட்டி. நீ ஒன்றும் செல்லு பார்த்து முடிக்கலையா? வா, அங்கே பாரு பைக் வந்துருக்கு, வா போலாம். வா நான் ஆஃப் பண்ண, வா பைக் பார்த்து வந்துடலாம். வா, அங்கே பைக்ஸில் வந்துருக்கு, வா. ப்ளூ கலர் பைக் தான் பிடிச்சிருக்கு. நம்ம இங்கே ஒரு பைக் இருக்குது, அதை ஓட்டி பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கு பாருப்பா சாமி. ஃபுல்லாகவே பைக்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு எப்படி இருந்தாலும் எத்தனை பைக்ஸு, எப்படி இருந்தாலும் ஒரு 30 பைக் 40 பைக் வந்துருக்கோங்க. இது வந்து ஓட்டுறதுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கேன், ரொம்ப பெண்ட் பண்ணி ஓட்டணும். பெண்ட் பண்ணி ஓட்டணும்னு வச்சுக்கேன், உனக்கு உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை இப்போவே 30 வயசு ஆயிடுச்சு. இப்போவே 30 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே ஓட்டுறது? ஓகே, அங்கே பிளாக் கலர் நல்லாயிருக்கும் பாரு அந்த பைக்கு. இது BMW S1000 RR. இது வந்து GSX சுசுகி அப்ரில் RS. இது டுக்கட்டி. இது நம்ம ஃபேவரேட்டு. அதுக்கப்புறம் அதுவும் நம்ம ஃபேவரேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பைக் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி சரி நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே, இன்றைக்கி வராது போல நினச்சோம். நம்ம சண்டே பார்த்தோன்னா நிறைய பைக் வந்திருக்காங்க. பார்க்க செம்ம சூப்பராக இருக்குங்க.
சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? रुको जरा, सबर करो. टाइगर का हुक्म। ஏண்டா ஐஸ்கிரீமுக்கு ஒரு அடமா நின்று பாரு. டாடி கொஞ்சோண்டு, டாடி கொஞ்சோண்டு. இங்கே பாரு, டாடி கொஞ்சோண்டு. கொஞ்சம் ரைஸ் வந்து சிபிஆர் பழைய மாடல் இருக்கு. ஆமாம், ஓகே. இன்னைக்கு செம்ம ஸ்டண்ட்டுப்பா பண்ணவனுங்க எல்லாமே வந்து செம்ம சூப்பராக ஸ்டண்ட் பண்ணானுங்க. ஓகே, நம்ம இந்த பிரிட்ஜிலேருந்து கவர் பண்ணுவோம். நல்லது. நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே, இன்னைக்கு வந்து 16ஆம் தேதி சண்டே. சரி, இன்னைக்கு நம்ம ரைடர்ஸ்லாம் வரமாட்டாங்க போல. நம்ம சரி நம்ம எம்டிகேல வந்திருக்கோம். நம்ம ரைடர்ஸ்லாம் வரமாட்டான்னு நினச்சி பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்துருக்காங்க. பாருங்களா, டேய் பத்திரமா உள்ள இருந்துக்கோண்ணா, சரியா? அழக்கூடாது. ஓகே, நம்ம போகலாம். கிளம்பிட்டாங்க எல்லாரும். ஓகே, நம்ம போக வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பிட்டோம். இப்போ பின்னாடி பார்த்தீங்களா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. ஃபோனு அப்பத்துலேருந்து ஃபோன் இவர் வந்து என்னென்னா அடங்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் ஃபோன், 24 மணி நேரம் ஃபோனு. ஃபோன் தரலன்னா கதறி கதறி அழுவார். என்ன பண்ணுறது? 2 போட்டு உட்கார வைக்க முடியல. சரி, பையனாக போச்சு, அடிக்க முடியலையே, என்ன பண்ணுறது? இதை பாருங்க என்ன பண்ணுறான் பாருங்க. இன்னைக்கு டே வந்து செம்ம சூப்பராக போச்சுங்க. என்னன்னா இன்னைக்கு நாங்கள் நம்பவே இல்லை இவ்வளோ பேர் வருவாங்க சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு சூப்பராக இருந்தது. இன்னைக்கு டே உனக்கு எப்படி பார்த்தது? டே இன்னைக்கு நல்லா இருந்தது. நானும் எனக்கு பைக்கு வரலனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் அந்த குரூப் வந்தேன், ஃபர்ஸ்ட் குரூப். அப்போதான் ஐயோ பைக் வருது அப்படின்னு இருந்தது. போக போக கூட்டம் அள்ளிச்சு, அப்படியே நிறைய பேர் வந்தனாங்களா. அப்புறம் ஸ்டண்ட் பண்ணதான் பார்க்கவே முடியல இவனை வச்சுட்டு. சரி, நான் வீடியோ இப்போ பார்க்கணும்னா நான் வீடியோக்கு போய் தான் பார்க்கணுமே. அவன் 10 பசங்க வச்சு சந்தோஷமா இருக்கிறான். நம்ம 2 பையனை வச்சுட்டு நம்ம படுற அவஸ்தை இருக்குது. இல்ல, அது குழந்தைனால முறுக்கும் போது ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பைக்கு சவுண்ட் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் வந்து அழுதுருவான், பெரிய அழ மாட்டான். சின்ன அழுதுனால ரொம்ப தேம்ப ஆரம்பிச்சிட்டான். அவங்க ஸ்டண்ட்னு ரொம்ப முறுக்குனோடனே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. நான் எடுத்துட்டு அப்புறம் அந்த சைடு போயிட்டேன். சரி, ரொம்ப அழ போறேன். பெரியவன் வந்து என்னன்னா அவரு அழ மாட்டாரு, ஆனா பைக் அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா சேட்டை பண்றதா இருப்பான். சேட்டை பண்றது, விளையாடுறது, இதுலதான் அவர் இருப்பாரு தவிர. ஆனா வந்து பைக் வந்துச்சுன்னா அதை பாக்குறது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது அவருக்கு. அழமாட்டான் இவன் வந்துட்டு ரொம்ப அழுவான். முறுக்கிற சவுண்ட் கேட்டாலே அழுவான். ஆனா இவரு பைக் பாக்கணும்னு சொல்லுவாரு. பைக் பிடிக்கும் இவருக்கு, பைக் பாக்குறதுல பிடிக்கும். ஆனா என்னன்னா அழுதுருவான், அது மட்டும்தான். நம்ம வந்து முன்ன RS 200 பைக் வச்சிருந்தோம். அந்த பைக்ல வந்து அடிக்கடி வருவோம், பைக் சூப்பர் பைக்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு வருவோம். அதுக்கப்புறம் இந்த பைக் வித்துட்டோம். நம்ம வித்துட்டு தான் கார் எடுத்தோம். நம்ம சரி ஃபேமிலி பெருசாயிடுச்சு, அது இல்லாம 2 வாண்டுங்க வர வந்துட்டாங்க. ஸோ வந்து பைக்ல போக முடியாது. அதனாலதான் நம்ம இப்போ கார் எடுத்தோம். அதனாலதான். ஆனாலும் வந்து நம்ம பைக் ஆசை நம்மளுக்கு போல. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நிஞ்சா வாங்குவோம். அது எனக்கு வந்துட்டு பைக்குனாலே நிஞ்சா அது வந்தாதான் அந்த எப்படி சொல்றது, அந்த இடமே ஃபுல்லா இருக்கும். சூப்பர் பைக்னாலே அது நிஞ்சான்னு தெரியல, அது நிஞ்சா அந்த பச்சை கலர் பார்த்தாதான் வந்து நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு அது பார்த்தாதான். அது வந்துச்சு. அப்புறம் டுக்கட்டியா, அது பேர் என்ன? ரெட் கலர் டுக்கட்டி.
டுக்கட்டி அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஹைபூசா? ஹைபூசா. ஆனா இன்னைக்கு எல்லா சூப்பர் பைக்ஸும் வந்ததுங்க இன்னைக்கு. அது இல்லாம இந்த ராயல் ஃபீல்டு வந்து 650 அது என்னங்க அப்படியே வந்து ரிவ் பாம் டப்ப 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 டப்புன்னு சரவெடி வெடிக்கிற மாதிரி வெடிக்குது. போட்ல உட்காந்து நான் போட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். போட்டோ எடுக்கணும்னா என்ன பண்ணோம், சரி மொல்லமா அப்படி சுத்திட்டு வாங்கப்பான்னு சொன்னோம். தலை என்ன பண்ணீங்க? அங்க பழக இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, போட்ல கீழே இருந்தாங்க. சரி நம்ம போலாம் அங்க. அப்படி இல்லை, நாங்க 2 பேரும் சேஃபா இறங்கி நாங்க அந்த சைடு போயிட்டு கரைக்கா. நான் அங்க இருந்து பழகையில இருந்து ஜம்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ற சொல்லிட்டு பழகையில இருந்து பழக உடச்சிருச்சு. பழக உடஞ்சுதான் சேத்துல காலை விட்டுனேன். 2 காலும் சேத்துல போயிட்டு முட்டி வரையும் இறங்கிச்சுங்க. எல்லாம் சரி நம்ம இறங்கி போவோமேன்னு சொல்லிட்டு, அதாவது என்ன அப்படி இறங்கல, நான் இதுல இருந்து ஜம்ப் பண்ணேன். ஜம்ப் பண்ணு சொன்ன உடனே இப்படி ஜம்ப் பண்ண உள்ள போயிடுச்சு. உள்ள போயிடுச்ச உடனே கீழே சேர் ஃபுல்லா பேண்ட் நனைஞ்சதுக்கு அப்புறம் அங்க ரெஸ்ட் ரூம் இருந்தது, ஃபுல்லா கழுவி காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஷூ ஃபுல்லா நனைஞ்சிருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்குமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைச்சிக்கோங்க. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே இன்னைக்கு டே சும்மா ஆசமா போச்சுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.